சங்கத்தமிழில் குறிப்பிடப்பட்ட ஒரு நகரம், பழமையான ஒரு தமிழ் நகரம் பூம்புகார். இந்த பூம்புகார் நகரம் வந்து இன்றைக்கும் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் ஒரு மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டத்தில் வந்து இருக்குது. இது வந்து என்ன சொல்லுவோன்னா காவேரி பூம்பட்டினம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கடற்கரை ஓரம் இது வந்து பார்த்தோம்னா இது தொன்மையான தமிழ் பெயர் காவேரி பூம்பட்டினம் பூம்புகார் அப்படிங்கிறது. இந்த நகரத்தோட எச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த நகரம் இருந்ததுக்கு உண்டான அடையாளம் மிக்க ஆதாரம் நிலப்பரப்பு எல்லாமே வந்து கடல் உள்வாங்கி கொண்டது அப்படின்னால ஸோ இந்த நகரத்தோட இந்த நாச் கார்னர் பாயிண்ட் இருக்கும். அந்த கார்னர் பாயிண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மயிலாடுதுறை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி போய் தமிழ்நாட்டில் மயிலாடுதுறை அப்படி அந்த பிளேஸை ரீச் பண்ணிவிட்டு அந்த ஷீஷோரில் நின்று நம்ம பார்த்தோம் அப்படின்னா வி கம் டு எக்ஸ்பீரியன்ஸ் தட் அந்த லாஸ்ட் சிட்டி ஆஃப் பூம்புகார். ஸோ பூம்புகார் வந்து சமீபமாக கூட பார்த்தோம்னா தமிழ் ஆராய்ச்சியில், அதாவது நில அகழ்வாராய்ச்சியில் பார்த்தோம்னா அந்த துறை சார்ந்தவர்கள் துறை சார்ந்த அதிகாரிகள் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஆராய்ச்சி மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மனுக்கள் வந்து தாக்கல் செய்துட்ருக்காங்க. பட் இன்னும் அந்த ஆராய்ச்சி தொடங்கப்படவில்லை. ஆனால் பூம்புகார் குறித்த ஒரு ஆராய்ச்சி தொடங்க வைக்கப்பட்டால் பார்த்தோம்னா நிறைய சான்றுகள், நிறைய தகவல்கள் வந்து நமக்கு கிடைக்கும். இதோட கண்டினியூட்டி தான் பார்த்தோம் அப்படின்னா லெமூரியா தான் ஃபஸ்ட்டு. இது பார்த்தோம்னா இது வந்து தென்குமரி இருக்குல்ல, அந்த குமரிக்கு கன்னியாகுமரி, இன்றைய கன்னியாகுமரியோட அந்த ஃபைனல் அதாவது இந்தியன் ஓஷன், இந்தியன் கடற்கரை இருக்குது அந்த லாஸ்ட் குமரி, அந்த லேண்டு ஃபுல்லாகவே வந்து சப்மர்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஓஷனில். ஸோ அந்த லேண்டு வந்து இன்னும் வந்து அதாவது என்ன சொல்கிறதுனா எக்ஸ்கவேஷன் பண்ண முடியாது. லேண்ட் இல்லை, இப்போ சீக்குள்ளே இருக்குது, தண்ணிக்குள்ளே இருக்குது. ஸோ அதுக்குள்ளே போய் யாராச்சு பண்ணாங்க அப்படின்னா ஆன்ஷியன் தமிழ் சிவிலைசேஷனை பற்றின நிறையா சான்றுகள், நிறையா எவிடன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். பட் அது பண்ணலை. பட் இது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த காவேரி பூம்பட்டினம் சொல்லணும் பூம்புகார் இருக்கு இல்லையா, அந்த நிலப்பரப்பு வந்து நீரில் மூழ்கிடுச்சு. அந்த நிலப்பரப்போட நீட்சி, அதாவது தொடர்ச்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா இந்த கன்னியாகுமரியோட கடல் இருக்குல்ல, அந்த அதுக்கடியில் புதைந்திருக்க லெமூரியா, அதாவது குமரி கண்டம், அதோட தொடர்ச்சியும் இணைந்தது தான், அதோட நீட்சி தான் பார்த்தோம்னா இந்த பூம்புகார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தமிழ் லேண்ட் அப்படிங்கிறது வந்து வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு உருவான ஒரு லேண்டு. அதாவது தமிழ் லேண்டு வந்து ஐவகை நிலம், ஒரு வகை நிலம் கிடையாது, ஐவகை நிலம். இது வந்து பார்த்தோம்னா நிறையா டைப்ஸாக இருந்திருக்கு. பட் இன்றைக்கி நமக்கு நிறையா ஸ்டேட்ஸ் இருக்குது, நிறையா லாங்குவேஜ் பேசுகிறாங்க. பட் இந்த ஐவகை நிலம் அப்படிங்கிறது வந்து ஒரு ரிசர்ச்சில் சொல்லப்பட்டது என்னென்னா ஃபுல் கம்ப்ளீட் வேர்ல்டு கண்ட்ரீஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ இதை பற்றின இன்ஃபோ வந்து அடுத்த பதிலில் பார்க்கலாம். தேங்க்யூ.